ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு எங்களோட சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் இந்த vlog பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிவனோட அருள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை மிஸ் பண்ணிடாமல் தொடர்ந்து இந்த vlog-ஐ பாருங்கள். அது ஏன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சித்ரா பௌர்ணமி முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சி இந்த வீடியோவை நான் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். பௌர்ணமியிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி அப்படின்னு சொன்னால் அது வந்து சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் உலகளவில் இருக்கக்கூடிய பல்வேறு இந்துக்களாலையும் அதே மாதிரி புத்திஸ்டாலையும் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பௌர்ணமினே சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் கோயிலுக்கு போயோ அப்படி கோயிலுக்கு போக முடியலனா வீட்டிலேருந்தோ வந்து பூஜை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் அதே மாதிரி கஷ்டங்கள் எல்லாத்துல இருந்தும் நம்மளே கடவுள் காப்பார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பெரியவங்களோட நம்பிக்கை. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தி வந்து பன்மடங்கு அதிகரிக்குமா. அதனால தான் இந்த குறிப்பிட்ட நாளில் நம்மளே வந்துட்டு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க. அப்படி நாம் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யும்போது நமக்கு கடவுள்கிட்டேருந்து வெளிப்படக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நிறைய கிடைக்கும். அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் கான்செப்டே. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நாம் 3 முக்கிய தெய்வங்களை கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்யணும். அது முதல் தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குலதெய்வம். இரண்டாவது தெய்வம் என்னென்னா இஷ்ட தெய்வம், அதாவது நமக்கு மிகவும் இஷ்டமான தெய்வம். மூன்றாவது தெய்வம் அப்படின்னு சொன்னால் வீட்டு தெய்வம். இந்த 3 தெய்வங்களையுமே நம்ம வந்து கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். சிலர் வந்துட்டு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் பூஜை இதெல்லாம் போடுவாங்க, படையல் போடுவாங்க. அப்போ வந்துட்டு நைவேத்தியமாக தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், ஸோ இந்த மாதிரி நிறையா செஞ்சு வச்சு வழிபாடு செய்வாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி கலவை சாதம்லாம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் எப்பயுமே சிம்பிளாக வந்து சர்க்கரை பொங்கல் மட்டும் வச்சுருவேன். கூடவே சில நேரம் முடிஞ்சிச்சுன்னா சுண்டல் செஞ்சும் வைப்பேன். இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, ஸோ என்னால் இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சது. இந்த சித்ரா பௌர்ணமி வந்துட்டு பொதுவாகவே விசேஷம் அப்படின்னாலும் இன்றைக்கி வந்து சிவனுக்கு மிகவும் உரிய நாள். அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி வந்து சித்திரகுப்தனுக்கும் சித்தர்களுக்கும் வந்து மிகவும் முக்கியமான ஒரு நாள். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவலிங்கம் இருக்கிறதுனால எப்பயுமே இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வந்துட்டு வீட்டில் வந்து பூஜை இருக்கும். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி வந்து வீட்டில் பூஜை இருந்துச்சு. அந்த vlog தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. யூஸ்வலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பூஜையெல்லாம் செய்யும்போது வந்துட்டு வீட்டில் குட்டியாக இருக்கிறதுனால ஜோஷித்துக்கு வந்து எப்பயுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அவர் தான் வந்து எப்பயுமே பூஜையெல்லாம் ஸ்டார்டிங் பண்ணி வைப்பார். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஜோஷித் பூஜை பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து இப்போ சஞ்சித் பண்ணிகிட்ருக்காரு. யூஸ்வலாக வந்துட்டு வீட்டில் சிவலிங்கம் இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்துட்டு அபிஷேகம் செஞ்சு கண்டிப்பாக வந்து இறைவனை வந்து வழிபாடு செய்யணும். ஸோ அதனால் நாங்கள் எப்பயுமே வந்து அபிஷேகம் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் 5 அபிஷேக பொருள் எடுத்திருக்கேன். என்னென்னா பால், தயிர், சந்தனம், திருநீர், தேன், இது 5மே எடுத்திருக்கேன். இந்த பொருட்கள் நான் எடுத்தது வந்து சில நேரம் வந்து மாறுபடும், சில அடிஷ்னலாக கூட ஆட் பண்ணிக்குவேன். இன்றைக்கி வந்துட்டு நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நைவேத்தியம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நான் வந்துட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு அன்னாச்சி பழம் இருந்துச்சு, அது வச்சுருக்கேன். ஸ்வீட் வந்து 2 ஸ்வீட் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணாமையே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ரசகுல்லா அண்ட் குலாப் ஜாமுன் இருந்தது, அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே அபிஷேகம் பண்ணவே வந்துட்டு நாங்கள் சிவனோட மந்திரங்கள் எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திருவாசக பாடல்கள் எல்லாம் படித்தோம், தேவார பாடல்கள் எல்லாமே வந்து படித்தோம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்லுவாங்க. சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் சிவனை நினைக்க முடியும், அவரை கும்பிட முடியும். அதே மாதிரி அவருக்கு பூஜை வழிபாடு எல்லாமே செய்ய முடியும். சிவனோட அருள் இல்லை அப்படின்னா நம்ம என்ன நினச்சாலும் அது நமக்கு நடக்காது. சிவனோட கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கூட சிவனோட அருள் கண்டிப்பாக வேணும். நான் முதலே சொன்ன மாதிரி சிவன் நினச்சா மட்டும்தான் நம்ம சிவனையே வந்து நினைக்க முடியும். எங்களுக்கு வந்துட்டு சிவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால தான் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எங்கள் கையாலேயே சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண முடியுது, பூஜை பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா சிவனோட அருள் வந்து நமக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறத வந்து சிவன் அடிக்கடி உணர்த்திக்கிட்டே இருக்கார். நாங்கள் இந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே கொண்டு போய் செடியில் ஊற்றிடுவோம். ஸோ அதனாலேயே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அபிஷேகமும் பண்ணுவோம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இந்த சித்ரா பௌர்ணமி வந்துட்டு சிவனுக்கு மட்டும் இல்லாமல் சித்திரகுப்தனுக்கும் உரியது, அதே மாதிரி சித்தர்களுக்கும் உரியதுன்னு சொல்லிட்டு. இந்த நாள் வந்து ஏன் சித்திரகுப்தனுக்கு உரியதுன்னு சொன்னோம் அப்படின்னா இந்த நாளில் தான் சித்திரகுப்தன் வந்து அவதரிச்சிருக்காரு.
அன்னை பார்வதி வந்துட்டு ஒரு ஓவியம் ஒன்று வரைகிறாங்க. அந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுக்குறாங்க. அந்த ஓவியம் உயிர் பெற்று எழுந்து நின்னது தான் வந்து சித்திரகுப்தர். இந்த சித்திரகுப்தர் தான் வந்துட்டு யமதர்ம ராஜா கிட்ட கீழே வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்துட்டு கணக்கு வழக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்து யார் எவ்வளோ வந்து பாவம் பண்ணியிருக்காங்க, புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நோட் டவுன் பண்ணுறது தான் அவரோட ஒர்க்கே. இந்த நாளில் நாம் அவரை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு நாம் அவரை கொஞ்சம் ஐஸ் வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கலாம். அதுக்காக அவர் வந்து கணக்கெல்லாம் மாற்றி எழுத மாட்டார். நமக்கு வந்துட்டு நம்ம தவறு செய்யும்போது நமக்கு சுட்டி காட்டி அதை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஐதீகம். இந்த நேம்லேயே இருக்கும் சித்திர அண்ட் குப்தம் சொல்லிட்டு. சித்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஓவியம், அதே மாதிரி குப்தம்னா ரகசியம். ஸோ வந்து சித்திரகுப்தர் வந்து ரகசியங்களை காப்பவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த குறிப்பிட்ட நாளில் அவரை வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சித்தர்கள். சித்தர்களுக்கு ஏன் இந்த நாள் மிகவும் உரியது அப்படின்னா சிவனுக்கு உரியது, அதனாலேயே வந்து சித்தர்களுக்கும் உரியது. இந்த நாளில் தான் வந்துட்டு சிவனை வழிபாடு செய்கிறதுக்கு எல்லா சித்தர்களுமே கோயிலுக்கு வருவாங்களாம். அதனால தான் வந்துட்டு இந்த முக்கியமான நாளில் நாம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களும் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி கோயிலுக்கு வரக்கூடிய சித்தர்களோட அருளும் ஆசியும் உண்மையாக இருக்கக்கூடிய சிவபக்தர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா? குறிப்பாக திருவண்ணாமலையிலலாம் பார்த்தோம் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் வந்துட்டு கிரிவலம் வராங்க அப்படிங்கிறது இன்றைக்குமே நம்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, சித்தர்கள் வந்துட்டு அவங்களுடைய ஜீவ சமாதியிலேருந்து வெளிவந்து கோயிலுக்கு போய் சிவ வழிபாடு செய்வாங்களாம். அதனாலேயே இந்த முக்கியமான நாளில் அவங்களுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பூஜைகளும் அதே மாதிரி விசேஷமாகவும் இருக்கும். ஸோ எங்களோட இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை வந்து பார்த்தோம் அப்படின்னா முழு முதற் கடவுளான விநாயகரில் ஆரம்பித்து எங்கள் குலதெய்வத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சிவனுக்கு இது வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் வீட்டு தெய்வங்களை மனசில் நினச்சிட்டு நாங்கள் வந்து நிறைவு செஞ்சோம். இந்த சிவ பூஜை வழிபாடெல்லாம் வந்து என்னை விட பயங்கரமாக எங்கள் வீட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரே ஆள்னால் அது வந்து ஜோஷித் தான். ஜோஷித்க்கு வந்து இந்த பூஜை எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பாக வந்து இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, நம்ம சாமி கும்பிட்றது, பூ போடுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் செய்ய வேண்டிய ஃபைனல் பூஜையாக அவர் தான் இன்றைக்கி செஞ்சுருக்காரு. வாலண்டியராக வந்து மடியில் உட்காந்துட்டு நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு அதை அவர் தான் செஞ்சார் கடைசியாக. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சொல்ல வேண்டிய சிவ மந்திரங்கள் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே வந்து சிவராத்திரிக்கு சொல்ல வேண்டிய சிவ மந்திரங்களில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே வந்து சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சித்தர்களுக்கு மிகவும் உரிய நாள் அப்படிங்கிறதுனால நான் இப்போ இன்னொரு மந்திரம் சொல்கிறேன். ஸோ இந்த மந்திரம் வந்துட்டு நாம் இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் சிங் ரங் அங் சிங் சர்வ சித்தர்களே போற்றி, ஓம் சிங் ரங் அங் சிங் சர்வ சித்தர்களே போற்றி, ஓம் சிங் ரங் அங் சிங் சர்வ சித்தர்களே போற்றி. இந்த மந்திரத்தை வந்துட்டு நாம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லிட்டு எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கலாம், கவுண்ட்டு கிடையாது. 3 தடவை மினிமம் சொல்கிறதும் நல்லது, ஒரு தடவை சொன்னாலுமே நல்லது. இதுக்கப்புறம் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மிக முக்கியமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா அது 5 எழுத்து மந்திரமான நமச்சிவாய மந்திரம் தான். நான் ஏற்கனவே இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த வீடியோ பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு வந்ததுக்கும் சிவனோட அருள் தான் காரணம்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னா சிவனோட அருள் இருந்ததுனால தான் எங்கள் வீட்டில் நடந்த சிவ பூஜையை உங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி சிவன் பற்றிய விஷயங்களும் அதே மாதிரி சித்தர்களுக்கு உண்டான ஒரு மந்திரமும் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமும் சிவனோட அருள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீஷோலேருந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து விளாக்ஸும் வரப்போகுது. ஸோ அடுத்து எங்களுடைய ஒரு ட்ரிப் விளாக் தான் வந்து வரப்போகுது. நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.